மகா இரக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே, நன்றி நிறைந்த உள்ளத்தோடு உம்மை துதிக்கிறோம். அனுதினமும் இயேசுவோடு என்கிற இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் உடைய பிள்ளைகளை ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. பிரியமானவர்களே, இந்த நாளிலே நம்முடைய சிந்தனைக்கு நாம் எடுத்துக்கொண்ட வேத வசனம் சங்கீதங்களின் புத்தகம் 91ஆம் அதிகாரம் 2வது வசனம். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய பாதுகாப்பும் பராமரிப்பும் நமக்கு தேவையாக இருக்கிறபடியினாலே சங்கீதக்காரனாகிய தாவீது அவர் தன் வாயை திறந்து அறிக்கை செய்கிறார். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். பிரியமானவர்களே, எப்போதும் நம்முடைய வாயிலே இருந்து இந்த வார்த்தைகள், வசனங்கள் சொல்லப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். காலையிலே நாம் எழுந்து நம்முடைய காரியங்களை ஆயத்தம் செய்யும் பொழுது, அன்றன்றுக்குள்ள ஆகாரத்தை இன்று எனக்கு தாரும் என்று ஜெபிக்க சொன்ன ஆண்டவரிடத்தில் ஒவ்வொரு நாளும் நம்முடைய பாதுகாப்பு உறுதி செய்யப்பட வேண்டியிருக்கிறது. நம்முடைய மனது புதிதாய் மாற வேண்டியிருக்கிறது. ஏனென்றால் உலகம் முழுவதும் அசுத்தங்களால் நிறைந்திருக்கிற இந்த உலகத்திலே ஆண்டவருடைய மகனாய் மகளாய் பாதுகாப்பாய் நாம் வெளியே சென்று வீடு திரும்பவே நம்முடைய மனது எப்போதும் இந்த வார்த்தைகளை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன் என்று ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது. நீங்களும் நானும் ஒவ்வொரு நாள் காலையிலும் இந்த வார்த்தைகளை சொல்ல வேண்டும். ஆண்டவரே, நீர்தான் எனக்கு அடைக்கலம். இந்த உலகத்தில் உம்மை விட்டால் எனக்கு வேறு யார் இருக்கிறார்களப்பா? நீரே என் அடைக்கலமாய், என் கோட்டையாய், என் கடவுளாய், நான் நம்பியிருக்கிறவராய் ஆண்டவரே நீர் இருக்கிறீர் என்று நாம் சொல்லும் பொழுது இந்த எண்ணங்கள் நமக்குள்ளே அதிகமாய் வர வர ஆண்டவருடைய பலத்த கரம் நம்மை பாதுகாக்கிறது. பிரியமானவர்களே, ஆண்டவருடைய பலத்த கரம் நம்மை பாதுகாக்கிறது. சில நேரங்களில் ஒவ்வொரு நாளும் பார்க்கிற விபத்துகள், சாலை விபத்துகள், ஆபத்துகள், இதை பார்க்கும் பொழுது ஆண்டவர் நம்மை ஒவ்வொரு நாளும் பாதுகாக்கிறார் என்கிற அந்த உணர்வோடு நாம் செல்லும் பொழுது ஆண்டவருடைய வலது கரம் நம்மை பாதுகாக்கிறது. அவருடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கிற தேவனுடைய கரத்திலே ஆண்டவரே, நீர் என் அடைக்கலம் என்று சொல்லுவோமா? மகா இரக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வந்து நிற்கிறோம். இந்த காலை வேளையில், இந்த நாள் முழுவதும் ஆண்டவரே, எங்களுடைய சிந்தனை முழுவதிலும் நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர், இந்த வார்த்தைகளை நாங்கள் சொல்லிக்கொண்டே இருக்க உம்முடைய சமூகத்திலே எங்களை தாழ்த்துகிறோம். அப்பா, உம்முடைய பலத்த பாதுகாப்பு எங்களுக்கு தேவை, எங்கள் பிள்ளைகளுக்கு தேவை. உம்மை நம்பிதான் எங்கள் பிள்ளைகளை வெளியே அனுப்புகிறோம். அப்பா, பிள்ளைகளுடைய, எங்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவருடைய போக்கையும் வரத்தையும் நீர் இது முதல் என்றென்றைக்கும் பாதுகாத்தருளும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே, ஆமேன்.